எத்திசையும் போற்றும் முத்தமிழறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் திருமதி எஸ்.ஏ. முனவர் ஜான், நகர்மன்ற தலைவர், பள்ளப்பட்டி நகராட்சி கழக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை செயலாளர். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. முரசு நாகூர் அனிபா அவர்கள் பாடிய பாடல். ஏன்னா அவருடைய கலைஞருடைய தோழராக, உற்ற தோழராக இருந்து, கவசம் அணியாத வீரர்களே கவனம் கவனம், மிகவும் கவனம் கவனம், தளபதி ஸ்டாலின் சேனைகளே தருணம் தருணம், தேர்தல் தருணம் தருணம், அழைக்கிறார் தளபதி, எழுதுவீர் தலைவிதி. அந்த பாடல் நல்லா எல்லா இடத்துலயும் விரும்பி கேட்டாங்க. அது சுத்தமா எலெக்ஷனை பத்தியே இருக்கும். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி, கடல் கூட சில நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம், என்றாலும் இவையாவும் இணையாகுமா, என்றாலும் இவையா. இது அண்ணாவை பத்தி ரொம்ப தொண்டர்கள் விரும்பி அந்த நாட்கள் உள்ள மூத்த முன்னோடிலாம் ரொம்ப உருகி போவாங்க அந்த பாடலை கேட்டார். உண்மையை சொன்னால் நெடுநாள் நெஞ்சில் உறங்கும் இன்னொரு ஆசை, நான் ஒரு நாள் மட்டும் சண்முகநாதனாய் உன்னோடு இருக்க ஆசை. அந்த பாடல் ஆக்சுவலா அது பாடல் இல்லை, அது ஒரு கவிதையாக ஒரு கவியரங்கத்திலே நம்முடைய தலைவர் கலைஞரையும் உட்கார வச்சுக்கிட்டு அந்த கவியை பாடுறார். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத் தலைவரும் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில செயலாளருமான கலைமாமணி டாக்டர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா, பிறந்தநாள் விழா, இதையொட்டி தொண்டர்கள் ஆரவாரமாக இருக்காங்க. கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது உங்களுடைய பாடல் அவர்கள் மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. அந்த வகையில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை, பிறந்தநாள் விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முத்தமிழ் அறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு என்பது ஒரு பெரிய சகாப்தத்தினுடைய ஒரு விழா. அவர் இளமை காலம் தொட்டு 11 வயதிலே இருந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு, அதுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவராகி, அதற்கு பிறகு அமைச்சராகி, முதல்வராகி, எதிர்கட்சி தலைவராக இருந்து, இப்படி பல்வேறு கோணங்களிலே இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய நலனுக்காக உழைத்து அரும்பாடுபட்டவர். இதுவரை எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் கொண்டு வராத அருமையான திட்டங்களை எல்லாம், சாதனைகளை எல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர். அவர் இல்லை என்பது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர் இறைந்து 3 வருடங்களுக்கு மேல் ஆனால் கூட இன்றைக்கும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பிலேயே தான் நானும் திமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர் தளபதி அவர்கள் முதல் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இழப்பு தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. அவரது நூற்றாண்டிலே அவருடைய நினைவை, புகழை பாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுதும் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இளைஞரனுடைய செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆலோசனைக்கு இணங்க இந்த தமிழகம் முழுதும் எல்லா மாவட்டங்களிலும் அவருடைய விழாவை மிக சிறப்பாக தொண்டர்கள் போற்றக்கூடிய விழாவாக, தமிழர்கள் பாராட்டக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய விழாவாக, நலத்திட்டங்களோடு இன்றைக்கு கொண்டாடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்களை நினைக்கிற பொழுது தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பாடல்லாம் என்னவா இருக்கும்? அதை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய பாடல்கள் நிறைய அவரை பற்றி நம்மெல்லாம் பாடியிருந்தா கூட தொண்டர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பாடல். அந்த பழைய மூத்த முன்னோடிகளாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருந்தாலும், இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற பாடல்கள்.
அது வந்து எல்லாம் இசை முரசு நாகூர் அனீஃபா அவர்கள் பாடிய பாடல். ஏன்னா அவருடைய கலைஞருடைய தோழராக, உற்ற தோழராக இருந்து, உற்ற நண்பராக இருந்து, அவர் நாகப்பட்டினம் மாவட்டம், தலைவர் திருவாரூர் மாவட்டம். அதனால் அவர் ரொம்ப அந்த நாளிலேயே மிக நட்போடு இருந்து அந்த நாளிலே அவர்களுக்காக பாடிய பாடல்கள் அது. அது வந்து ரொம்ப வேகமான ஒரு 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 என்ன சொல்றது, மிகவும் உணர்ச்சிகரமான பாடல் அந்த பாடல். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அண்ணாவின் அடி சென்று அறமான வழி சென்ற அதிமேதை கருணாநிதி, குண்டேந்தும் பீரங்கி வந்தாலும் கொள்கையில மாறாத கருணாநிதி, சீராளன் கருணாநிதி, அன்பு பேராளன் கருணாநிதி, சீராளன் கருணாநிதி, அன்பு பேராளன் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, அன்றாடம் புகழ் பாடி அணி நாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. பாடல் எல்லா இசை நிகழ்ச்சிகளிலேயும் வந்து பாடும்போது மிக எழுச்சியோடு இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு பாடல். அப்படி நாகூர் அனீஃபாவை ரிப்ளிகேட் பண்ற மாதிரியே ஒரு தன்மை இருக்குல்ல. இப்போ கலைஞர் அவர்களுக்கு பதிலாக இப்போ தளபதி மு க ஸ்டாலின் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறப்போ, நாகூர் அனீஃபா இல்லைனாலும் நமக்கு இறையன்பன் இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை, அது எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லியிருக்காங்களா யாராவது உங்ககிட்ட? நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் அனீஃபானுக்கு அப்புறம் அவர் தான் இறந்துட்டாரு, அவருடைய குரல் உங்கள் மூலியம் வாழுதுன்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தாலும் உங்கள் மூலயமா நாங்கள் அந்த திருப்தியை பெறுறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரல் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. தொண்டர்களெல்லாம் நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்காங்க. கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு அது? ஆமாம், தலைவர் அவர்களே பாராட்டிருக்காங்க. கலைஞர் வந்து ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு ஊர்வலத்தில் என்னுடைய பாடலை முதலாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை ஒட்டி நடந்த கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி இசை முரசு அனீஃபா போன்ற தனி ஒருவருக்கு இருந்தது. அவர் ஊர்வலத்தில் பாடி வந்தார். அவர் வந்து என் பேரையும் அதில் சொன்னார். உசேன் அவருடைய மருமகன் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் பாடினார். நான் வந்து இசை முரசு அனீஃபா போன்ற துணி இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். நான் அவரை இந்த ஊர்வலத்தில் பாட வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். நாகூர் அனீஃபா வேணாம்னு சொல்லியிருந்தார், உடல்நிலை சரியில்லை, அதனால் நீங்கள் பாட வேணாம்னு சொல்லியிருந்தாராம். நான் பாட வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் போது அவர் எப்படி பாடி வருகிறார் என்று தோன்றும் அளவுக்கு இருந்தது. அதில் வந்து சில இந்த வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தரா அந்த பாடலை பாடினேன். அதை பற்றியும் தலைவர் சொன்னார். பாடலை கேட்கும்போது கடா என் இதயத்தில் பாய்வது போலவும், இதயம் ரணமாவது போலவும், ரத்தம் கசிவது போலவும் உணர்ந்தேன். நல்ல வேளை என்னையும் அறியாமல் என் கைக்குட்டையால் விழியின்றதை துடைத்து கொண்டேன். அப்படி இந்த பாடலை கேட்டு அவர் மனசு அவ்வளோ ரியாக்ஷன் இருந்ததுன்னு சொன்னார். அந்த வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது அந்த பாடல் ஞாபகம் இருக்கு? அது பாட முடியுமா? நன்றி மறந்ததடா நாணயத்தை இழந்ததடாம், நன்றி மறந்ததடா நாணயத்தை இழந்ததடாம், என்றுமே பொது வாழ்வில் உருப்படாத ஜென்மமடாம், நன்றி மறந்ததடா நாணயத்தை இழந்ததடாம், என்றுமே பொது வாழ்வில் உருப்படாத ஜென்மமடா, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடாம், வஞ்சகரின் சூழ்ச்சியிலே வீழ்ந்ததடா சாய்ந்ததடா, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா. இப்போ தேர்தல் காலம் என்பதால உங்களுடைய பாடல் வந்து பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய பாடல் வந்து கழக பிரச்சார பாடலா எதிரொலிச்சதை பார்க்க முடிஞ்சது. இந்த பிரச்சாரத்துல உங்களுடைய பாடல் வெகுவாக இருந்தது அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு பாடல் எது? பாடல் நிறைய பாடல் பாடணும். புதுசாக இப்போ இந்த உள்ள சுச்சுவேஷனுக்காகவும் பாடணும். அதில் வந்து இந்த அழைக்கிறார் தளபதி எழுதுவீர் தலைவிதி அப்படின்னு ஒரு பாடல், ஏற்கனவே பழைய பாடல் தான். நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் பாடியிருந்தா கூட அது மறுபடியும்
இது பண்ணி போட்டிருந்தோம். அந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆகி எல்லா நிகழ்ச்சிகளிலையும் கேட்டிருந்தாங்க. அது ஒரு ஓட்டு கூட சிதறிவிடாமல் உதய சூரியனில் விழச் செய்வீர், கழக கூட்டணி தொகுதி அனைத்திலும் அமோக வெற்றி பெறச் செய்வீர். ஒரு ஓட்டு கூட சிதறிவிடாமல் உதய சூரியனில் விழச் செய்வீர், கழக கூட்டணி தொகுதி அனைத்திலும் அமோக வெற்றியை பெறச் செய்வீர். இரவும் பகலும் அயராது உழைப்பை இதற்கென நீங்கள் தர வேண்டும். இழிவும் ஈனமும் நுழைந்து விடாமல் இடம் பிடிக்காத நிலை வேண்டும். அழைக்கிறார் தளபதி, எழுதுவீர் தலைவிதி. அப்படி ஒரு பாடல். கவசம் அணியாத வீரர்களே கவனம் கவனம், மிகவும் கவனம் கவனம். தளபதி ஸ்டாலின் சேனைகளே தருணம் தருணம், தேர்தல் தருணம் தருணம். அழைக்கிறார் தளபதி, எழுதுவீர் தலைவிதி. அந்த பாடல் நல்லா எல்லா இடத்துலையும் விரும்பி கேட்டாங்க அந்த பாடல். ஏன்னா அது சுத்தமாக எலெக்ஷனை பற்றியே இருக்கும். ஓட்டு இப்படி போனால் அது போனால் கவனம் சிதறாமல் இருங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஓட்டு போடுவீங்க. அது மாதிரி தொண்டர்களுக்கு அட்வைஸ் மாதிரி அது ஒரு பாடல். இந்த காலத்துல குறிப்பா தொண்டர்கள் நீங்க சொல்றது போல தொண்டர்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் உங்க பாடல் இருந்திருக்கு. அப்போ தொண்டர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பாடலை உள்வாங்குறாங்க, அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க நீங்க? அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போ இளைஞர்கள், இப்போ ஐடிவிங் இளைஞர்கள், நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ நிறைய வந்தா கூட எல்லாருக்குமே நம்ம திமுகவில் இந்த பயிற்சி பாசறை, முன்னாலேயே பயிற்சி பாசறை கொடுத்து திராவிடம்னா என்ன, இதனுடைய இயக்க கொள்கை என்ன, திமுக எப்படி வந்தது, அந்த இதை நம்ம அவங்களுக்கு ஏற்றிக்கிறதுனால கழக பாடல்களை இப்பவும் நல்லா விரும்பி கேட்குறாங்க. இப்போ உள்ள இளைஞர்களும் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. பழைய பாடல்களையும் விரும்பி கேட்குறாங்க. புதுசாக இப்போ ட்ரெண்டில் இப்போ உள்ள டியூனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம சின்னவரை பற்றியெல்லாம் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரை பற்றியெல்லாம் பாடிட்டு வரோம். அந்த பாடலெல்லாம் விரும்பி கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த எழுச்சி எப்போவுமே குறையாமல் இருக்குது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சார பாடல்களுக்கான எழுச்சி இந்த ஒரு இயக்கத்தில் மட்டும்தான். நீங்க வேற கட்சிகளெல்லாம் சினிமா பாடலை போட்டு டான்ஸ் போட்டு நடனம் போட்டு அப்படி கூட்டத்தை சேர்ப்பாங்க. திமுகவில் மட்டும்தான் பிரச்சார பாடல் பாடி அதை கேட்டு மக்கள் கூடுறதும் அந்த பாடல்களுக்காக உட்கார்ந்து கேட்கறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். அது அது கலைஞர் அவர்கள்ட்ட இருந்து வந்த அந்த இது. அவர் கலைஞர்களை ஆதரிப்பார். அந்த கலைஞர்கிட்ட இருந்து வந்தது. இன்றைக்கு தளபதி அவர்கள் அதே மாதிரி எங்களை போன்ற கலைஞர்களை, பேச்சாளர்களை, பாடல்களை ஆதரித்து அவர் செய்யக்கூடிய அந்த இது, எங்களுடைய பாடலை விரும்பி கேட்கக்கூடிய, எங்கள் சீடிகளை வெளியிடக்கூடிய அந்த இது தொண்டர்கள்ட்ட இன்னும் அந்த விழிப்பும் அந்த எழுச்சியும் இருக்கு. அப்பெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க, பரிசுகள் கொடுத்து இந்த பாடலை எப்பயாவது பாடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ இன்றைய இளைஞர்கள் எப்படி அதை ரிசீவ் பண்றாங்க? அது அந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுதா? படம் அதெல்லாம் உண்டு. அன்பளிப்பெல்லாம் இன்னைக்கும் உண்டு. அன்பளிப்பு கொடுத்து ஒரு பாடல், இந்த பாடல் பாடுங்க, அந்த பாடல் பாடுங்க எழுதி கேட்கறது இன்னைக்கும் உண்டு. அது எழுதி கேட்குறாங்க. தளபதியினுடைய பாடல்களை எல்லாம் நிறைய இப்போ உள்ள இளைஞர்கள் எழுதி கேட்டு கேட்குறாங்க. அப்படி குறிப்பிட்ட பாடல் ஏதாவது இருக்கா? நம்முடைய தலைவர் முதல்வர் தளபதி அவர்களை பற்றி நான் பாடின ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை எல்லா இசை நிகழ்ச்சிகளையும் எழுதி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சின்னவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி கருப்பு சிவப்பு படையின் வீரன் அப்படி பாடியிருக்கேன். அந்த பாடலுக்கும் நல்லா எழுச்சி இருக்கு. நல்லா அது அன்பளிப்பு தந்து எழுதி கேட்டு பிரியமா கேட்கக்கூடிய ஒரு பாடல் அது. தமிழ் வேந்தர் கலைஞருக்கு தனையனாக பிறந்தவர், செழித்தோங்கும் சென்னை நகரின் தந்தையாக உயர்ந்தவர். தமிழ் வேந்தர் கலைஞருக்கு தனையனாக பிறந்தவர், செழித்தோங்கும் சென்னை நகரின் தந்தையாக உயர்ந்தவர். மேயராய் மேன்மையாய் நல்லாட்சி புரிந்தவர், மேயராய் மேன்மையாய் நல்லாட்சி புரிந்தவர். முதல்வராய் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்தவர், முதல்வராய் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்தவர். ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின்,
கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி. கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின். இந்த பாடல் வந்து இப்போ முதல்வராகியும் பாடுறேன். ஆனால் இது பாடியது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அவர் மேயராக இருந்து சேவைகள் பண்ணிய அந்த காலத்திலே நான் பாடிய பாடல் அது. இப்போவும் விரும்பி கேட்பாங்க, இப்போவும் அது சூட் ஆகும். அந்த பாடலில் உள்ள வரிகள் எல்லாம் இப்போவும் சூட் ஆகும். நான் வந்து 1984 வருஷம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலாக 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட நேரம். அந்த நேரத்தில் தான் வந்து நான் அது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பாடகராக மட்டுமே இருந்தேன். நான் வந்து 1000 விளக்கு உசேன்னு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர், தலைமைநிலை செயலாளராக இருந்தவர், அவருடைய மகளை திருமணம் செய்த காரணத்தால் இந்த 84 எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு கூட்டம், தலைவர் வந்து கலைஞர் வந்து அந்த கூட்டத்தில் கடைசியாக பேசுகிறார். தலைவர் போட்டியிடுற அந்த 1000 விளக்கு தொகுதியில் கலைஞர் வந்து கடைசியாக பேசக்கூடிய ஒரு கூட்டம். அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி கிடையாது. அப்போ விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். அதுக்கப்புறம் 12 மணி ஆகினாங்க. மேயரா தலைவர் போட்டியிடும் போது 12 மணி ஆகினாங்க. இப்போ 10 மணி ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து விடிய விடியனா தலைவர் எப்போ வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டைம் இன்னும் 3 ஹவர் 4 ஹவர் இருக்குது. அப்போ என்ன செய்யறது? கூட்டம் கூடி இருக்குது. 10 மணி ஆயிடுச்சு. 1 மணி 2 மணிக்கு வருவார் போல் தெரியுது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாப்பிள்ளை நல்லா பாடுவார், அவரை நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்தில் ஃபோன்லாம் கிடையாது. உடனே ஒரு காரில் என்னை அனுப்பி என்னை கூப்பிட்டு வந்து, அப்போ நான் வந்து திமுக பாடகராக இல்லாத நேரம் அப்படின்னா கூட நாகூர் அனிஃபாவுடைய இந்த கழக பாடல்கள் எல்லாம் நான் வந்து மனப்பாடமாக வச்சுருந்தேன். உடனே அங்கே இசைக்குழுவெல்லாம் அவங்களே ஏற்பாடு செய்தாங்க. உடனே ஏற்பாடு செய்து அங்கேருந்து சுமார் ஒரு 3 மணி நேரம், விடிய காலம் 3 மணி கிட்ட தலைவர் வந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ நினைவில்லை. இருந்தாலும் அது ஒரு 3 மணி நேரம் பாடிய பாடலை திரும்பி திரும்பி பாடினேன். என்கிட்ட மொத்தமே ஒரு 5-6 பாட்டு தான், 10 பாட்டுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். அது திரும்பி திரும்பி 3 மணி நேரம் அந்த பாடல்களை பாடிய அந்த முதல் இது வந்து என்னுடைய தலைவருக்காக, என்னுடைய தளபதிக்காக நான் இந்த இயக்கத்துக்கு பாட வந்தேன். ஸ்டாலின் அவர்களுக்காக ஆமாம், கழக பாடல் முதல் முறையாக பாடுறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ தான் பாடிய முதலாக எல்லாம் முழுக்க இசை முரசு நாகூர் அனிஃபா பாடல்கள் தான் பாடினேன். அப்போ எனக்கு சொந்த பாடல்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா பாடல்களும் எழுதி அதுக்கப்புறம் கவிஞர்கிட்ட கொடுத்து எழுதி இப்படி இந்த மாதிரி வந்துட்டு கிட்ட 40 வருஷமாச்சு. நான் 84 பாட ஆரம்பிச்சுன்னா பார்த்துங்க, 2024 40 வருடங்களாக அந்த இயக்கத்தில் பாடகராக பட்டி தொட்டி எங்கும் நம்ம கொள்கைகளை பரப்பக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். இசை முரசு நாகூர் அனிஃபான்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் பாடும்போது அந்த பாடல் வந்து நாகூர் அனிஃபா பாடல் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடும். இப்போ நீங்கள் பாடிய பாடல், நீங்களா பாடிய பாடலை வந்து இசை முரசு பாட்டுன்னு சில பேர் சொல்றீங்க. ஆமா இருக்கு. யூடியூப்லலாம் நிறைய நான் பாடிய பாடல்களை நம்ம தளபதி அவர்களை பற்றியெல்லாம் இசை முரசு பாடலை. அவங்க வந்து கலைஞர் பாடல் வரையும் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க முடியாமல் போயிட்டாரு, நாகூர் அனிஃபா பாடலை. தளபதியை பற்றிய பாடல்கள் நான் வந்து முதலாக நான் தான் பாடி இது வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். ஆனால் அந்த பாடல்களையே எடுத்து போட்டு இப்போ நாகூர் அனிஃபா பாடல்களை சேர்த்து போடுறாங்க யூடியூப்லேயே. நானே பார்க்குறேன். பார்த்துட்டு சரி என்ன செய்யறது, இந்த மாதிரி போட்டு அது மாதிரி வித்தியாசம் தெரியாத அவர் பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அதுவும் ஒரு பெருமை தான். அது பெருமை தான், அதில் ஒன்றும் இல்லை. அவருடைய பாடல்களை நம்ம பாடுறது பெருமை, அவரை மாதிரி இருக்குன்னு நம்மளை சொன்னால் அதுவும் பெருமை, எல்லாம் பெருமை தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்க பாடல் பாடிருக்கீங்களா? அது எப்படி அமைஞ்சது? அது வந்து எப்படி நம்ம வந்து கலைஞரை பாடிட்டு இருக்கும்போது அடுத்த தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் ஆரம்பத்தில் கிளை செயலாளராக இருந்து அவர்கள் படிப்படியாக இந்த இயக்கத்திலே வந்து கலைஞரை போல உழைப்பை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இயக்கம் அதுக்கப்புறம் தொன்று தொய்வின்றி நடக்கணுன்றதுனால இளைஞர் படையை வைத்து அவங்க நடத்திட்டு வந்தாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்காக பாடல்கள் தயார் செய்தோம். கலைஞர் இருக்கும்போதே நம்ம இளைஞர் படைக்கு, இளைஞர் அணிக்கு பாடல்கள் தயார் செய்தோம். அதில் நம்ம தலைவர் தளபதி அவர்களை பற்றி பாடினோம். அதுபோல் இப்போ நம்ம தளபதி அவர்களை பாடிட்டு இருக்கும்போது இளைஞர் படை உண்டாயிருக்கு. இளைஞர் படைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ இளைஞரணி செயலாளராக இருக்கார். நம்ம அதை பாடுறதுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அடுத்த தலைமுறை தலைவர் நமக்கு கிடைக்கிறார் அப்படின் போது அதை பாடணும் இல்லையா, அவரை கொண்டு வரணும் இல்லையா, பூஸ்ட் பண்ணி, அதுக்காக நம்ம பாடல்கள் கொண்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி.
திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி, கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். அந்த மாதிரி பாடல். திமுக கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் தொண்டர்கள் வந்து உங்களை கொண்டாடுறது ஒரு புறம், இப்போ மாற்றுக் கட்சியினர் வந்து சொல்லியிருக்காங்களா நல்லா பாடுறீங்க அந்த மாதிரி? எல்லாரும் நிறைய பேர் அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள், இன்னும் நிறைய நம்ம விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப புகழ்வார். நல்ல பாடல், நல்லா அருமையா பாடுறீங்க தம்பி, குரலை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்வாரு. அது மாதிரி மாற்று கட்சியில நம்முடைய சகோதர கட்சிகள், நம்மளுடைய எதிர்கட்சிகள் எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது பாடல் அப்படின்ற விஷயத்துல நம்ம பாராட்டுவாங்க. நல்லா பாடுறீங்க அப்படின்றது எல்லாருடைய பாராட்டுக்கும் உரிய ஒன்றுதான். கலைஞர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி இவங்களெல்லாம் பாடிட்டோம். அடுத்து இவங்களெல்லாம் உருவாக்கின அண்ணா பற்றிய ஒரு பாடல்னா அது ஏதாவது ஞாபகத்தில் நிறைய பாடிருக்கேன். எங்கே சென்றாய் நம்ம இவர் நம்ம அணிப்பாண்டம் பாடினதுன்னு நிறைய நிகழ்ச்சியில பாடுவேன். அது நிறைய பேர் கேட்பாங்க. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய், கடல் கூட ஒரு நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம், கடல் கூட சில நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம், என்றாலும் இவையாவும் இணையாகுமா, என்றாலும் இவையாவும் இணையாகுமா, என் அண்ணா என்றழைக்கின்ற சுவையாகுமா, எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய். இது அண்ணாவை பத்தி ரொம்ப தொண்டர்கள் விரும்பி அந்த நாட்கள் உள்ள மூத்த முன்னோடிலாம் ரொம்ப உருகி போவாங்க அந்த பாடலை கேட்டார். இப்படி ஒரு பாடல், நான் ஒரு பாடல் ஆசை, கலைஞர் மீது ஆசை அப்படின்னு சொல்லி பாடியிருந்தேன். அது வந்து நம்ம நிறைய பாடல் நம்ம கவிஞர்கள் வந்து அந்த நாளில் நாகூர் சலீமண்ணன், கவிஞர் நாகூர் சலீமண்ணன் அவர்கள் கலைமாமணி, அவர் இறந்துட்டாரு. அவர் நிறைய பாடல்கள் எனக்கு எழுதி தந்தார். தளபதி பற்றிய பாடல்லாம் அவர் எழுதி தந்தது தான். அதுக்கு பிறகு நிறைய கவிஞர்கள் நாகூர் காதிர் ஒலின்றவர் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ நாகூர் பாரின்னு சொல்லிட்டு அவர் நாகூர் சலீமனுடைய பையன், இன்றைக்கு இளைஞரணி பாடலெல்லாம் அவர் தான் எழுதி தராரு. அதே போல நம்ம புதுக்கோட்டையிலுடைய முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் கவிஞர் கவிதை பித்தன், கவிச்சுடர்னு தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர் நிறைய பாடல் எனக்கு எழுதி தந்திருக்காங்க. அதில் ஒரு பாடல் தான் ஆசை, கலைஞர் மீது ஆசை அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ஒரு இறைவனை புகழ்ந்து பாடும்போது எப்படி வந்து நம்முடைய எண்ணங்கள் ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப கலைஞரை வந்து எப்படி நினைச்சு பாடணுமோ அப்படி பாடின பாடல். அந்த பாடல் வந்து ஆக்சுவலா அது வந்து பாடல் இல்லை, அது ஒரு கவிதையாக ஒரு கவியரங்கத்திலே நம்முடைய தலைவர் கலைஞரையும் உட்கார வச்சுக்கிட்டு அந்த கவியை பாடுறார். அந்த கவிதையை கேட்டு தலைவர் வந்து ரொம்ப விழுந்து சிரிச்சு ரொம்ப லைக் பண்ணாங்க அந்த கார்டை. சரி, அப்படி லைக் பண்ணும்போது நானும் அந்த கவியரங்கத்தில் இருந்தேன். உடனே அவர்கிட்ட அந்த பாடலை எழுதி வாங்கி, அந்த கவிதையை எழுதி வாங்கி, ஆனால் நான் அந்த மாதிரி பாடலாக பாட போறேன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாடல்களை செதுக்கி கொடுத்தார் இடத்துல. அந்த பாடல் இன்னைக்கு பெரிய புகழ்பெற்ற ஒரு பாடலாக கலைஞர் மீது நான் பாடிய பாடல். ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை, ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை, ஒவ்வொரு தொண்டனின் நெஞ்சில் ஒலிக்கும் இந்த ஓசை, ஒவ்வொரு தொண்டனின் நெஞ்சில் ஒலிக்கும் இந்த ஓசை, ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடை தாளை படித்து பார்த்திட ஆசை, உன் பால்ய சிநேகிதன் தென்னனை இன்றும் நீ அடித்து பார்த்திட ஆசை. நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடை தாளை படித்து பார்த்திட ஆசை, உன் பால்ய சிநேகிதன் தென்னனை இன்றும் நீ அடித்து பார்த்திட ஆசை. வள்ளுவன் வந்து குறளோவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை,
வள்ளுவன் வந்து குறளோவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை, உன் வசனம் பேசிட மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை. ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. பாளை சிறையில் உன்னோடு இருந்த தேளை பிடித்திட ஆசை, நீ படுத்து கிடந்த தண்டவாளத்தில் படுத்து பார்த்திட ஆசை. பாளை சிறையில் உன்னோடு இருந்த தேளை பிடித்திட ஆசை, நீ படுத்து கிடந்த தண்டவாளத்தில் படுத்து பார்த்திட ஆசை. தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் பார்த்திட ஆசை, தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் பார்த்திட ஆசை. உன் தலையில் மீண்டும் சுருள்முடி தவழும் அழகை பார்த்திட ஆசை. ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. ஒவ்வொரு தொண்டனின் நெஞ்சில் ஒலிக்கும் இந்த ஓசை, ஒவ்வொரு தொண்டனின் நெஞ்சில் ஒலிக்கும் இந்த ஓசை. ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. இதுல கடைசியா ஒரு 2 வரி வச்சிருப்பாரு. அது இப்ப இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தக்கூடிய வரி அப்பவே வச்சார். நீ நோய் நொடி இல்லா உடல் நலத்தோடு 100 ஆண்டு வாழ ஆசை, 100ஆண்டு விழாவிலும் பாட்டுக்கள் பாடி வாழ்த்தி மகிழ்ந்திட ஆசை. நீ நோய் நொடி இல்லா உடல் நலத்தோடு 100 ஆண்டு வாழ ஆசை, 100ஆண்டு விழாவிலும் பாட்டுக்கள் பாடி வாழ்த்தி மகிழ்ந்திட ஆசை. உண்மையை சொன்னால் நெடுநாள் நெஞ்சில் உறங்கும் இன்னொரு ஆசை, உண்மையை சொன்னால் நெடுநாள் நெஞ்சில் உறங்கும் இன்னொரு ஆசை. நான் ஒரு நாள் மட்டும் சண்முகநாதனாய் உன்னோடு இருக்க ஆசை. ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. கலைஞரே வைக்கப்பட்ட ஒரு பாட்டு. ஆமா, தலைவரை விரும்பி கேட்ட பாடல் இது. தலைவர் எதிரிலே பாடினேன். இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும்ன்றது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்து இருந்த காலத்திலையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள், அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவராக சிராஜுல் மில்லத் அப்துல் சமது இவருடைய இருந்த காலத்திலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுக கூட்டோடும், அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமையும் மிகப்பெரிய நல்லிணக்கமும் இருந்தது அந்த நாள்ல இருந்து. ஏன்னு கேட்டால் தலைவரே சொல்லுவார், நான் பிறைக்கொடி ஏந்தி திருவாரூர் வீதிகளிலே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை சொல்லும்போது இஸ்லாமியர்கள் அவர் மீது பிரியம் கொள்வதில் என்ன தவறு, பிறைக்கொடி ஏந்தி வந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒற்றுமை அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள்னா அவர் 100க்கு 90% அவர்கள் திமுகவாகத்தான் இருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அவர்களை அப்படியே ஒருங்கிணைத்து அவர்களுக்கானதை எல்லாம் செய்யக்கூடிய நம்ம மேல இயக்கத்தின் மேல பிரியமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு நிறைய செய்யணும் அப்படின்றதுனால அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் இப்போ இருக்கக்கூடிய அருமை தலைவர் தளபதி அவர்கள் இருக்கும்போதும் அவர்களுக்கான திட்டங்களை சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு வரை சிறுபான்மையினருக்கு என்னென்ன தேவை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறுபான்மை ஆணையத்துறை துணைத் தலைவராக இருக்கிற காரணத்தால் சொல்றேன், இப்போ நான் ஒரு வருடத்திலே ஏகப்பட்ட திட்டங்களை இந்த சிறுபான்மையினருக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள் தளபதி அவர்கள். உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களையும் பாடல்களையும் எங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தெரிவித்து நிறைவு செஞ்சுக்கிறேன். கலைஞருடைய 100ஆண்டை முன்னிட்டு அவருடைய புகழை பாடுவதற்கு, அவருடைய புகழை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் தந்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, கலைஞர் புகழ் என்றைக்கும் இந்த உலகம் உள்ளே வரை நீடித்து நிலைக்கும் என்பதையும் தெரிவித்து என்னுடைய கழக தோழர் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.